நாச்சியார் திருமொழியில் 11ஆம் திருமொழியில் 8ஆம் பாசுரம் பார்க்கலாம். பாசி தூர்த்த கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் பூமாதேவி அப்படியே பிரளய காலத்தில் இரண்யாட்சனால் பூமிக்கு அடியில் பிரளய கடலுக்கு அடியில் பாசியோடு இருந்தா இல்லையா? அப்போ பகவான் அவளை மீட்டு எடுக்கிறதுக்காக தானும் என்ன பண்ணார்? வராகரா பன்றி அவதாரமாக எடுத்து வந்தார். எப்படி வந்தார்? உடம்பெல்லாம் அந்த பன்றியோடது மாதிரியே அழுக்கு படிஞ்சு சேர்லாம் இருக்குமே, அதே வடிவத்தோடு வந்தார். தான் பகவான்கிற துளி கூட அதை காட்டிக்கவே இல்லை. அதே மாதிரி பன்றிகளுக்கு பிடிச்சி கோரக்கிழங்கு, ஸோ அதை சாப்பிட்டுண்டு மற்ற பன்றிகள்லாம் கிட்டக்க வந்து பார்க்கறதான். பார்த்தா அவளை மாதிரியே இருக்கான், ஒரு வித்தியாசமும் தெரியலையாம். இதே இது ராமாயணத்தில் மாரிசன் பொன்மானா வந்தப்போ மற்ற மான்கள்லாம் கிட்டக்க வந்து பார்த்துட்டு இது ஏதோ வேற ஏதோ அனிமல் சொல்லிட்டு எல்லாம் ஓடி போயிடுத்துல. அது வாசனை வந்து மானோட வாசனை வரல, ஏன்னா அவர் அரக்கன், அதனால அது வாசனை வரல. பகவான் வந்து எப்படி பன்றி இருக்குமோ, எந்த மனத்தோடு இருக்குமோ, எப்படி அழுக்காக இருக்குமோ, சேர்லெல்லாம் பொருளுமோ, அதே மாதிரியே வந்தார் இல்லையா? ஸோ பன்றிகளுக்கெல்லாம் ஓ இது நம்ம வம்சம்தான் அப்படின்னு அதுக்கு கிட்டக்க வருதான் விளையாடுறதுக்கு. அது மட்டும் இல்லை, தான் ஈஸ்வரனே அவர் காட்டிக்கலை. அப்படியே வராகனா அவதரித்து பன்றியோட ஒன்றி இருந்துட்டார். அப்படி இருக்கிறவர் யாரு? தேசுடைய தேவர் திருவரங்கத்தில் வந்து சயனிச்சுட்டு இருக்காரு. அவர் செல்வனார். செல்வனார்னா என்ன? செல்வர்கள்லாம் பணக்காரெல்லாம் சொல்லுக்கு அஞ்சவே மாட்டாளாம், அவன் மாட்டுக்கு சொல்லிகிட்டே இருப்பாளாம், கவலையப்பட மாட்டாளாம் அது நடக்கிறதா நடக்கலையான்னு. அது மாதிரி இவர் வந்து துவயம் பண்ணார், சர்ம ஸ்லோகம் சொன்னார். வராகர் சர்ம ஸ்லோகம் இருக்குது, ராமர் சர்ம ஸ்லோகம் இருக்குது, கிருஷ்ணர் சர்ம ஸ்லோகம் இருக்கே, இவ்வளவெல்லாம் சொல்லியிருக்கார். அதை நான் நினச்சிட்டே இருக்கேன், அது துளி கூட என்னால் மறக்க முடியல. ஆனால் அவரை கண்டுக்கவே இல்லையே, நான் அவரே நினச்சின்னு இருக்கேன், என் மனசு விட்டு போகவே மாட்டேங்கிறதே நான் ஆண்டாள் சொல்கிறேன்.